சில நேரம் வாழ்க்கை நம்மகிட்ட பேசுது. ஆனா அது சத்தமா பேசாது. அது அமைதியா பேசும். ஆனா நம்ம மனசு, அது ஒரே சத்தம், ஒரே கேள்வி, ஒரே ஓவர் திங்கிங். இப்படி ஏன் நடந்தது? அப்படி நடந்திருந்தா என்னாகும்? இது சரியா? அது தப்பா? இந்த எண்ட்லெஸ் திங்கிங்ல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்க மாட்டோம். ஓவர் திங்கிங் இருக்கிற இடத்துல அலைன்மெண்ட் இருக்காது. இந்த வீடியோல நாம ஓவர் திங்கிங்கை குறை சொல்ல போகல. அதை புரிஞ்சுக்க போறோம். அது நிற்கும் நாளே உங்க வாழ்க்கை எப்படி சரியாக அலைனாக ஆரம்பிக்குது என்பதை அமைதியாக பார்க்க போறோம். ஓவர் திங்கிங் உண்மையில என்ன? ஓவர் திங்கிங்னா அதிகமாக யோசிக்கிறது இல்ல. அது ஃபியர்ல இருந்து வரும் திங்கிங். அது கண்ட்ரோல் வேண்டும்னு நினைக்கிற மனசு. அது அவுட்கம்மை ஃபோர்ஸ் பண்ணும் முயற்சி. நீங்க ஓவர் திங்க் பண்ணும்போது நீங்க பேட் பர்சன் இல்ல, வீக் பர்சன் இல்ல. நீங்க சேஃபாக இருக்கணும்னு முயற்சி பண்ற மனிதன். ஆனா யூனிவர்ஸுக்கு ஒரு ரூல் இருக்கு. கண்ட்ரோல் முயற்சி அதிகமானா ஃப்ளோ ஸ்டாப் ஆகும். ஏன் ஓவர் திங்கிங் அலைன்மெண்ட்டை பிளாக் பண்ணுது? அலைன்மெண்ட்னா என்ன? திங்ஸ் எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கிறது, ஆன்சர்ஸ் டைமுக்கு வருது, லைஃப் ஸ்மூத்தா மூவ் ஆகுது. அலைன்மெண்ட் ட்ரஸ்ட்ல இருந்து வரும். ஓவர் திங்கிங் ஃபியர்ல இருந்து வரும். ஃபியர் பிளஸ் ட்ரஸ்ட் இரண்டும் ஒரே இடத்துல கோ எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. அதனால தான் நீ ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யூனிவர்ஸ் வெயிட் பண்ணும். நாட் பனிஷ், நாட் இக்னோர், ஜஸ்ட் வெயிட். ஓவர் திங்கிங் நிற்கும் முதல் சைன். ஒரு நாள் நீ சேம் சிச்சுவேஷன்ல இருக்கலாம், சேம் ப்ராப்ளம், சேம் அன்சர்டனிட்டி. ஆனா மனசு டயர்ட் ஆகாது. சரி போகட்டும்னு தோணும். இந்த போகட்டும் கேர்லெஸ் ஆட்டிடியூட் இல்ல, அது சரண்டர். அந்த மொமெண்ட்ல அலைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். சைலன்ஸ், யூனிவர்ஸின் லாங்குவேஜ். யூனிவர்ஸ் பேசுற மொழி சைலன்ஸ். நீ ஓவர் திங்க் பண்ணும்போது நீ நாய்ஸ் கிரியேட் பண்ற. நீ குவைட் ஆனதும் யூனிவர்ஸ் ஆடிபிள் ஆகுது. அதனால தான் பல பேருக்கு ஆன்சர்ஸ் ஷவர்ல, வாக் போகும்போது, ஸ்லீப் முன்னாடி திடீர்னு வரும். பிகாஸ் மைண்ட் குவைட். ஓவர் திங்கிங் நிற்கும்போது நடக்கும் மாற்றங்கள். 1. ஆன்சர்ஸ் தேடுற ஆசை குறையும். கண்ட்ரோல் பண்ணணும்னு தோணாது. ட்ரஸ்ட் டெவலப் ஆகும். ஸ்மால் சைன்ஸை நோட்டீஸ் பண்ணுவீங்க. டைமிங்கை குவெஸ்டின் பண்ண மாட்டீங்க. இந்த ஸ்டேஜில் யூனிவர்ஸ் உங்களை புஷ் பண்ணாது, புல் பண்ணும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு டீப் ட்ரூத். மேனிஃபெஸ்டேஷன்னா நான் இதை நினைச்சா அது வரும் அப்படின்னு கிடையாது. மேனிஃபெஸ்டேஷன்னா நீ அந்த அவுட்கம்க்கு மென்டலி ரெடி ஆகிற ஸ்டேட். ஓவர் திங்கிங்னா நாட் ரெடி. காம் அக்செப்டன்ஸ்னா ரெடி. அதனால தான் நீ எனக்கு வேண்டான்னு விட்ட விஷயம் திரும்ப வந்து நிற்கும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஒரு மெசேஜ் எதிர்பார்த்து ஃபோனை 100 தடவை செக் பண்ணும்போது மெசேஜ் வராது. ஃபோனை சைடில் வச்சு பிஸியானதும் பிங். இது கோயின்சிடன்ஸ் இல்ல. ஓவர் திங்கிங் ஆஃப், அலைன்மெண்ட் ஆன். ஓவர் திங்கிங் நிற்கும் நாளே அலைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் என்பதின் உண்மை அர்த்தம். அந்த நாள் நீ கிவ் அப் பண்ண மாட்ட, நீ எஸ்கேப் பண்ண மாட்ட, நீ நம்பாக மாட்ட. நீ சிம்பிளி பிரசன்டாக இருப்ப. பிரசன்ட் மூமெண்ட்ல தான் யூனிவர்ஸ் ஆக்சஸ் பாசிபிள். பாஸ்ட்ல கில்ட், ஃபியூச்சர்ல ஃபியர், பிரசன்ட்ல அலைன்மெண்ட். இந்த ஃபேஸ்ல நீ செய்ய வேண்டியது என்ன? ரொம்ப சிம்பிள். 1. ஃபோர்சிங் ஸ்டாப் பண்ணு. 2. ஆன்சரை சேஸ் பண்ணாத. 3. சைலன்ஸை ஃபில் பண்ண ட்ரை பண்ணாத. 4. பீஸை கில்ட்டா ஃபீல் பண்ணாத. பீஸ் அன்ப்ரொடக்டிவ் இல்ல, பீஸ் பவர்ஃபுல். சாஃப்ட் அஃபர்மேஷன். நான் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அமைதியில் இருக்கிறேன். அதனால் வாழ்க்கை எனக்கு சரியான வழியை காட்டுது. அலைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆன பிறகு நடக்கிற விஷயங்கள். ரைட் பீப்புள் மீட் ஆவாங்க. ராங் திங்ஸ் ஃபேட் ஆகும். டைமிங் மேக் சென்ஸ் ஆகும். இன்னர் கான்ஃபிடன்ஸ் வரும். இவையெல்லாம் நாய்ஸ் இல்லாம, அனௌன்ஸ் இல்லாம குவாய்ட்டா நடக்கும். முக்கியமான வார்னிங். ஓவர் திங்கிங் நிற்கும் நாளே லைஃப் பர்ஃபெக்ட் ஆகாது. சேலஞ்சஸ் இருக்கும், டிலேஸ் இருக்கும். ஆனா டிஃபரன்ஸ் என்ன? நீ உடைய மாட்ட.
நீ பேனிக் ஆக மாட்ட. தட்ஸ் அலைன்மெண்ட். நீ ஓவர் திங்க் பண்றது உன் ஃபால்ட் இல்ல. ஆனா அதிலேயே வாழறது உனக்கு தேவையில்ல. லைஃபை சால்வ் பண்ண வேண்டிய பசில் இல்ல, லிவ் பண்ண வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ முடிந்ததும் நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோ. ஓவர் திங்கிங் நிற்கும் நாளே யூனிவர்ஸ் உன்னோட பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். அமைதியா இரு. அவசரம் வேண்டாம். உனக்கான அலைன்மெண்ட் ஆல்ரெடி மூவ் ஆயிக்கிட்டு இருக்கு. நீ லேட் இல்ல, நீ ஸ்டக் இல்ல, நீ சைலண்ட் ப்ரிப்பரேஷன்ல இருக்க. அமைதியோடு இரு. உனக்கான ஃப்ளோ தவறாமல் வரும். அமைதியோடு இரு.